ஒரே மாசத்துல ஏடிஎம்கேல இருந்து 3 புள்ளிகள தூக்கி சம்பவம் செஞ்சிருக்காங்க டிஎம்கே. முன்னாள் அமைச்சர் அன்பு ராஜா, முன்னாள் எம்எல்ஏ கார்த்தி தொண்டைமான், முன்னாள் எம்பி மைத்ரேயின் வரிசையில ஏடிஎம்கே பாஜக கூட்டணியால அதிருப்தியில இருக்கிற ஏடிஎம்கே தலைவர்களை குறி வச்சு களத்துல இறங்கியிருக்காங்க. அந்தந்த பகுதி அமைச்சர்கள் கூடிய சீக்கிரமே மேலும் பல முக்கிய புள்ளிகள் டிஎம்கேக்கு தாவலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தேசிய அளவுல பல மாநிலங்கள்ல ஆட்சியில இருந்தாலுமே தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே பாஜக பரிதாபகரமான நிலையில தான் இருக்கு. கடந்த காலம் தொடங்கி இப்போ வரைக்குமே ஏதாவது ஒரு திராவிட கட்சிகள் தயவால தான் அந்த கட்சி எம்எல்ஏக்களையே பெற முடியும் அப்படிங்கிற நிலை இருக்கு. 2021 தேர்தலையும் அப்படிதான் நடந்துச்சு. அதே நேரத்துல 2021 சட்டமன்ற தேர்தல்ல ஏடிஎம்கே பாஜக கூட்டணியால வெற்றி பெற முடியல. குறிப்பா ராயபுரம் தொகுதியில ரொம்பவே பலமா இருந்த ஜெயக்குமார் அவர்கள் தோத்ததுக்கு பாஜக கூட்டணி தான் காரணம் அப்படின்னு அவரே பேசியிருந்தாரு. தொடர்ந்து தமிழக பாஜக தலைவரா அண்ணாமலை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில ஏடிஎம்கே தலைமைகளை அவர் விமர்சனம் பண்ணி பேசினது பரபரப்பை ஏற்படுத்துச்சு. தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் பதிலடி கொடுக்க ஏடிஎம்கே பாஜக கூட்டணி உடைஞ்சிச்சு. இனிமேல் பாஜகவோட கூட்டணியே இல்ல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாரு. அதே நேரத்துல எஸ்பி வேலுமணி மாதிரியான சில முன்னாள் அமைச்சர்கள் மறுபடியும் பாஜக கூட்டணி அமைக்கிறதுக்கு தீவிரமா கை நகர்த்திட்டு வராங்க. அதுக்கு நல்ல பலனும் கிடைச்சிச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஏடிஎம்கே பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டுச்சு. அதே நேரத்துல ஏடிஎம்கேல இருந்து எதிர்ப்பு குரல்களும் எழ ஆரம்பிச்சுச்சு. முதன்முறையா ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அவர்கள் பாஜக கூட்டணிய பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம சிறுபான்மை வாக்குகள் ஏடிஎம்கேக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரு அதிருப்தியில இருக்கிறது தெரிய வந்த நிலையில தான் டிஎம்கே தலைவர்கள் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதோடைய பயனா கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி தான் டிஎம்கேல இணைஞ்சிருக்காரு அன்வர் ராஜா அவர்கள். ஏடிஎம்கே உடைய சிறுபான்மை தலைவர்களுடைய முக்கியமானவரா கருதப்பட்ட அன்வர் ராஜா ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய தளபதியா இருந்தாரு. அவங்களோட மறைவுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு மேல அதிருப்தியில இருந்த அவரு அடுத்து கட்சியில இருந்து ஒதுங்கி இருந்தாரு. மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல இணைஞ்சாலுமே பாஜக கூட்டணியால வெறுப்புல இருந்த அவரு டிஎம்கே அமைச்சர்கள் மூலமா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில டிஎம்கேல இணைஞ்சாரு. அவருக்கு மாநில கலை இலக்கிய அணி செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டுச்சு. தொடர்ந்து புதுக்கோட்டையில வலுவா மக்கள் செல்வாக்கோட இருக்கிற கார்த்திக் தொண்டைமான் டிஎம்கேல இணைஞ்சாரு. அதுல அமைச்சர் ரகுபதியுடைய பங்கு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்குமே முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வலுவா இருக்கிற நிலையில அவரை எதிர்த்து கார்த்திக் தொண்டைமான் சட்டமன்ற தேர்தல்ல களம் இறங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து பல முன்னாள் அமைச்சர்கள் தலைவர்கள் டிஎம்கேல இணைவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த வகையில மயிலாப்பூர்ல பாரம்பரிய மருத்துவ குடும்பத்தை சேர்ந்த மைத்ரேயனும் இப்போ டிஎம்கேல இணைஞ்சிருக்காரு. 3 முறை மாநிலங்களவை உறுப்பினரா இருந்த அவரு இந்த முறை மறுபடியும் டெல்லிக்கு போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு ஒத்துக்காத நிலையில அதிருப்தியில இருந்த அவரு அமைச்சர் மா சுப்பிரமணியன் மூலமா இப்போ டிஎம்கேல இணைஞ்சிருக்காரு. அவருக்கும் ஏதாவது ஒரு மாநில பொறுப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஏடிஎம்கே தரப்புல அதிருப்தியில இருக்கிற முக்கிய புள்ளிகளை டிஎம்கேவுக்கு இழுக்கிறதுக்கு அமைச்சர்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காரு ஸ்டாலின் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. அதுக்கேத்த மாதிரியே அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் தங்களுடைய பகுதியில இருக்கிற ஏடிஎம்கே தலைவர்களை பட்டியல் எடுத்து வர்றாங்க. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் அப்படிங்கிறது மாதிரி சட்டமன்ற தேர்தல்ல வாய்ப்பு, அமைச்சர் பதவி, கட்சியில முக்கிய பொறுப்புன்னு பல காரணிகளை எடுத்துக்காட்டி அவங்கள டிஎம்கேக்கு இழுக்கிற முயற்சியில ஈடுபட்டு வராங்க. சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்குமே பல முன்னாள் அமைச்சர்கள் இந்த பட்டியல்ல இருக்காங்களாம். கூடிய சீக்கிரமே பல முக்கிய தலைகள் ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேக்கு தாவலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ.